ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இன்வெஸ்டிங் ரிலேட்டடா ஃப்ரீ ஏஐ வச்சு எப்படி ஒரு ஸ்டாக்கை எஃபெக்டிவா ரிசர்ச் பண்றது அப்படிங்கிறது தான். இதுக்கு நம்ம 2 பாயிண்ட் ஃப்ரேம் ஒர்க் வச்சிருக்கோம். இந்த ஃப்ரேம் ஒர்க்கை இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். லெட் ஸ்டார்ட். இன்னைக்கு நம்ம இந்த அனாலிசிஸ்க்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்காண்டி எந்த ஸ்டாக் யூஸ் பண்ண போறோம்னா ஜென் டெக்னாலஜிஸ். ஸோ அந்த ஸ்டாக்கை பத்தி அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னா we are going to analyze a stock அப்படின்னு போட்டுட்டு இப்போ இவன் நிறைய ஏதாவது பேசுவான். இதெல்லாம் நமக்கு எதுவுமே தேவையில்ல. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் என்னன்னா, அந்த ஸ்டாக் நேமை டைரக்டா சொல்லிட்டு அவனை எதுவும் பேச விட்டுறக்கூடாது. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா போவோம் அப்படிங்கிறதா ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஜென்ட் அப்படிங்கிற ஸ்டாக் நேமை கொடுத்துட்டேன். இன்னைக்கு வந்து ஜூலை 2026 அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் கொடுத்துட்றேன். ஏன்னா இல்லைன்னா வேற ஏதாவது டேட்ல இருந்து டேட்டா பிக் பண்ணிட்டு வந்து நம்மளை படுத்திடும். அதுக்கப்புறமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போலான்னு சொல்லலாம். ஜென் டெக்னாலஜிஸ் பத்தி அதுவா முதல்ல ஒரு சம்மரி கொடுக்க சொல்லிட்டு அங்க இருந்து நீங்க கொஸ்டின் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கேட்கலாம். ஆனா நான் என்ன சொல்றேன், டைரக்டாவே ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயிடலாம் அப்படின்னு சொல்றேன். என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, பிசினஸ் செக்மெண்ட்ஸ். ஒவ்வொரு பிசினஸ் செக்மெண்ட்ல இருந்து எவ்வளவு வருவாய் வருது ஜென் டெக்னாலஜிஸ்க்கு அப்படின்னு நான் கேட்கிறேன். காம்பேக்ட் ட்ரைனிங் சிமுலேட்டர்ல இருந்து அவங்களுக்கு 65 to 75% வருது. ஆன்ட்ரி ட்ரோன் சிஸ்டம்ல இருந்து 15 to 25% வருது. இந்த மாதிரி ஒரு ஆன்சர் கொடுக்கும். இதை நீங்க ரீட் பண்ணாலே தெரியும். பிரைமரி இன்ஜின் வந்து ட்ரைனிங் சிமுலேட்டர்ஸ். அவங்க வந்து என்ன பண்றாங்க, டிஃபென்ஸ் ரிலேட்டடான சிமுலேட்டர்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த சிமுலேட்டர்ஸ் வச்சு அந்த ஆர்மியில உள்ளவங்கள ட்ரெயின் பண்ணலாம். எது ஃபாஸ்டா வளருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்டி ட்ரோன் சிஸ்டம். ஸோ இப்போ எனக்கு என்ன கொஸ்டின் தோணுதுன்னா, ஆன்டி ட்ரோன் சிஸ்டம்னா என்ன அப்படிங்கிறப்ப நான் அதை கேட்கறேன். ஸோ ஆன்டி ட்ரோன் சிஸ்டம்னா அது டிடெக்ட் பண்ணும், ட்ராக் பண்ணும், ஐடென்டிஃபை அண்ட் நியூட்ரலைஸ். என்ன பண்ணுது, ஏதாவது ட்ரோன் வந்துச்சுன்னா அதை கண்டுபிடிச்சு அதை தடுத்துரும். ஸோ நெக்ஸ்ட் நான் டைரக்டா கைடன்ஸ் போறேன். வாட் டே கைட் ஃபார் FY27 FY32 அப்படி போறோம். கைடன்ஸ் பாத்தீங்கன்னா FY27 and 28 குமுலேட்டிவ் ஆஃப் 4000 கோடி ரெவென்யூ வரும்னு ஒரு கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எபிட்டா மார்ஜின் 35% அரௌண்டா வரும்னு சொல்லியிருக்காங்க. இது எக்ஸாக்ட் கைடன்ஸ். நான் வந்து ஸ்கிரீனர்லயும் போய் அனலைஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ ஓரளவு அக்யூரேட்டா கொடுக்குது. நீங்க மொத்தமா போட்டு ஜென் டெக்னாலஜிஸ் அனலைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நிறைய குழப்பிடும், நிறைய அப்போதைக்கு கிடைக்கிற டேட்டா எடுத்துட்டு வந்துடும். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறப்ப நமக்கு ரொம்பவே நல்ல ஒரு ஆப்ஷன் இந்த அனலைஸ் பண்றது. நெக்ஸ்ட் என்னன்னா, give me a brief about valuation of this company if it attains 4,000 crore revenue in FY28. இப்படி நம்ம ஸோ வேல்யூவேஷன் கொஸ்டின்ஸும் நம்ம இந்த மாதிரி கேட்டுக்கலாம். ஜென் டெக்னாலஜிஸோட கரண்ட் பிஇ பார்த்தீங்கன்னா 88. ஃபார்வர்ட் பிஇ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 to 37 வந்துருது. அதே மாதிரி இந்த கம்பெனியால ஒரு 20% growth FY28க்கு அப்புறமும் கொடுக்க முடிஞ்சா இந்த வேல்யூவேஷன் ரொம்ப அதிகம் இல்லை அப்படின்னு சொல்லுது. இந்த வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். நம்மளா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அப்பனா தான் நம்ம ரியல் வேல்யூவேஷனை கண்டுபிடிக்க முடியும். பட் நான் வந்து ஒரு 3 சிம்பிள் கொஸ்டினை வச்சு அனலைஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி என்ன சொல்ல வரேன்னா, ப்ராசஸ் இதுதான். ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த பிசினஸை புரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த கேள்விகள் கேட்டு அதுக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சு, ஸோ அந்த பிசினஸ் மாடல்ல இருந்து வேல்யூவேஷன் வரைய
கொஸ்டின் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கேட்டுட்டு வந்து லாஸ்டா என்ன பண்ணலாம்னா ஒரு சம்மரி கேட்கலாம். லெட்ஸ் summarize this discussion and form a single page report. ஒரு சிங்கிள் பேஜ் ரிப்போர்ட் அதை அடிச்சு தர சொன்னீங்கன்னா சூப்பரா அடிச்சு கொடுத்துரும். அதை நம்ம ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதை ஒரு பிடிஎஃப் ஆகவும் மாற்றி நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் நம்ம பேசுனதை வச்சு எடுத்து கொடுத்துரும். இதுல நான் ஒண்ணு முக்கியமா என்ன பண்ணுவேன்னா, இதுதான் செகண்ட் ஃப்ரேம் ஒர்க். செகண்ட் ஃப்ரேம் ஒர்க் என்னன்னா, ஆர் வி மிஸ்ஸிங் எனிதிங் இப்படின்னு ஒரு கொஸ்டின் அதிட்ட போடுங்க. ஏன்னா அது ரிப்போர்ட் கொடுத்துருச்சு, ஏதாவது மிஸ் பண்ணிருக்கோமா அப்படின்னு. மிஸ்ஸிங் எனிதிங் இம்பார்ட்டன்ட் இதான் நீங்க கேட்கிறப்ப அது கண்டிப்பா ஒரு ஆன்சர் சொல்லும், எஸ் அப்படின்னு தான் வரும். அப்போ இது என்னென்ன சொல்ல வருது, ஆர்டர் புக்கை கவனிங்க, மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தான் பாருங்க, கம்பெடிட்டிவ் அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னு பாருங்க, கஸ்டமர்ஸ் யாரு, இதெல்லாம் பார்க்க சொல்லுது. ஸோ இதையும் நோட் பண்ணி ஃபைனலா ஒரு ரிப்போர்ட் கொடு அப்படின்னு கேட்போம். ஸோ இப்படி நம்ம கேட்குறப்ப அது என்ன சொல்லுது, ஃபைனலா ஒரு ஸ்ட்ரக்சர்டு சிங்கிள் பேஜ் ரிப்போர்ட் கொடுத்துருது. இதை வந்து நம்ம ரொம்ப வளவலன்னு பேசிட்டு இருந்துச்சுன்னா அதை ஒரு காம்பேக்டா கொடு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் கொடுக்கும். அதை நம்ம படிச்சு பார்த்தோம்னா என்ன, அதை நம்ம படிச்சு பார்க்குறப்ப கண்டிப்பா இந்த பிசினஸை பத்தி ஒரு ஃபவுண்டேஷனல் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சுனாலே அடுத்து அந்த ப்ரொமோட்டரை பத்தியோ இந்த பிசினஸோட வளர்ச்சி வாய்ப்புகள் இதெல்லாம் நமக்கு ஈஸியா பிடிச்சிட்டு அந்த கம்பெனியை வாங்கலாமா வேணாமாங்கிற டெசிஷன் மட்டும் தான் நம்ம கையில இருக்கும். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்வெஸ்டிங் ரிலேட்டட் வீடியோஸ் இந்த சேனல்ல வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.